ராஜி கிராக்கர்ஸ் சிவகாசியிலிருந்து நேரடியாக தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில், அதுவும் 75% டிஸ்கவுண்டோட இவங்க கிட்ட கிடைக்கும். 5000 ரூபாய்க்கு பட்டாசுகள் புக் பண்ணும்போது ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும், 10,000 ரூபாய்க்கு பட்டாசுகளை புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் இவங்க கிட்ட கிடைக்கும். சவுத் இந்தியா முழுக்க இவங்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணித்தராங்க. இவங்களுடைய ஆன்லைன் புக்கிங் வெப்சைட் லிங்கையும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே நம்ம செக் பண்ணாமல் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இவங்களுடைய பட்டாசுகளுடைய சாம்பிள்ஸை நாங்கள் ஏற்கனவே செக் பண்ணியாச்சு, சும்மா தரமாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் கிட்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் கொரட்டலா சிவாவுடைய இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆருடைய நடிப்பில் ஒரு தெலுங்கு ஆக்ஷன் ட்ராமாவாக நம்மூர் தேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்லேயே இன்றைக்கி வெளியாகிருக்கிற தேவரா பார்ட் 1 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் சார் இந்தியாவில் வேர்ல்டு கப்பு நடக்க போகுது. இப்போ ஊருக்குள்ளே தயா எத்தி அப்படின்னு சொல்லி 2 கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேர் இருக்க வரைக்கும் எல்லாமே பிரச்சனை தான். இதில் அண்ணனாவது பரவாயில்ல, அந்த தம்பியான எத்தி இருக்கான் பாருங்கள், அவனை இம்மீடியட்டாக நம்ம அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், கையும் களவுமாக பிடிச்சே ஆகணும். ஆனால் அவன் தமிழ்நாடு ஆந்திராவுக்கு நடுவில் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ரத்னகிரி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இப்போ முருகன் அப்படின்னு சொல்லி ஆயுத கடத்தலாம் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு கடலுக்குள்ளேருந்து ஆயுதத்தை கொண்டு வந்து கொடுக்கறதே இந்த எத்தி பயப்புல தான். அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவனை கையங்களவுமாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல போக ஒரு போலீஸ் ஆஃபீஸரு அந்த எத்தியை தேடி இந்த ரத்னகிரிக்கு வந்து சேர்றாப்புல. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு தெலுங்கு ஆக்ஷன் மசாலா கமர்ஷியல் படம் தான். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்களுடைய படங்கள் எப்படி இருக்குமோ அதே ஃபார்மெட்டில் அதே டெம்ப்ளேட்டில் இன்னொரு படம் தான் இது. என்ன ஒரு மேட்ரு, பாகுபலி ஃபஸ்ட் பார்ட் முடியும் போது எப்படி நமக்கு என்ன மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்னு, அதுக்காக நீங்கள் பாகுபலி ரேஞ்சுக்கெலாம் நினச்சிடாதீங்க. அதில் எப்படிங்க இந்த சம்பவம் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஜெர்க்கை கொடுத்தாங்களோ அந்த மாதிரியும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லையும் இவங்க 1க்கு 2 ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இதில் முதல் ட்விஸ்ட்டு நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது எனக்கு. 2வது ட்விஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அந்த ட்விஸ்ட்டு இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒன்றும் புரியல. அதை இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் எனக்கு தோன்ற அதே டைம்லேயே ஒருவேளை இப்படி கொடுத்தா தான் ஆடியன்ஸுக்கு ஷாக்காக இருக்கும் அப்படிங்கிறனால இதோட அவங்க முடிச்சுக்கிட்டாங்க போல் தெரியுது. ஒருவேளைக்கு பார்ட் 2 இந்த படத்துக்கு இருக்குது அப்படிங்கிற லீடு கிளியராக அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் பார்ட் 2ல் இன்னும் அதை ரொம்ப கிளியராக கன்வின்சிங்காக இவங்க வந்து ரிவீல் பண்ணுவாங்க போல் தெரியுது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் மக்களே. இதை நான் இங்கே தெளிவாக சொல்லிட்டேன். பட் படத்துடைய கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத 2 ட்விஸ்ட்டு இருக்குது, இது உண்மை. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு அதகலமாக இவங்க காட்சிப்படுத்தி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த விதம். அது டெஃபினட்டாக ஆக்ஷன் கொரியோகிராஃபருக்கு சரி, சினிமோட்டோகிராஃபர் ரத்னவேலுக்கு சரி, எடிட்டரான ஸ்ரீகர் பிரசாத்துக்கு சரி, நம்ம அனியுடைய மியூசிக் படத்துக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டு, சிஜிஏ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் உடைய ஒர்க் ஆகட்டும்னு சொல்லி எல்லா டீமுமே அவங்கவுங்க சைடில் இருந்து நல்ல கான்ட்ரிபியூஷனை ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருந்தது கொடுத்துருந்தாங்க. அதுவும் அந்த சிஜிஏ, விஎஃப்எக்ஸில் நிலாவுக்கே ரத்தத்தை வச்சு ஒரு வட்டத்தை போட்டு விட்டாங்க பாருங்க, தெரிக்கிற அந்த ஒரு காட்சி அமைப்பில். அது சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஐடியா, ஒரு நல்ல தாட் ப்ராசஸ்ஸு. அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தது இந்த டீமு. இது எல்லாம் போக இந்த படமே பார்த்தீங்கன்னாவே தெரியும், குறிப்பிட்ட ஒரு 3-4 செட்டை மட்டும் போட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க போல் தெரியுது அப்படின்னு. ஸோ ப்ரொடக்ஷன் டிசைனர் சாபு சருலுமே வந்து அவருடைய சைட்லேருந்து பண்ண வேண்டிய வேலையை நேர்த்தியாகவே பண்ணியிருந்தார். ஜூனியர் என்டிஆருக்கு 1க்கு 2 கதாபாத்திரங்கள், 2 கதாபாத்திரத்தையும் ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே பண்ணியிருந்தார். எனக்கு என்ன ஒன்று அப்படின்னா, அந்த 2 கதாபாத்திரத்துக்கும் ஃபிசிக்கலாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன வித்தியாசத்தை ஒன்று காமிச்சிருக்கலாமோ, 2மே டிட்டோவோ ஐடென்டிக்கலாக அப்படியே இருக்குதே அப்படிங்கிற ஒரு சின்ன நிழல் ஒன்று இருந்தது. அந்த மாதிரி அவங்க போர்ட்ரே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக, இன்னும் பெர்ஃபார்மன்ஸுக்கு பல விஷயங்களை புல் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இன்னும் கிடச்சிருக்குமோ அவருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் கொடுத்தது அவர் ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே பண்ணியிருக்காப்புல. அவர் போக சைஃப் அலி கான் தான் படத்தில் வில்லனாக வர்றாப்புல. அது ஓரளவுக்கு எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான். அவர் என்ன கொடுத்ததோ அது நீட்டாக அவரும் பண்ணிட்டு போயிருக்காப்புல. மற்றபடி படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஏதோ ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு, இந்த ஜான்வி கபூர் ஆன மாதிரி, அந்த பொண்ணையே காணா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்கோம். செகண்ட் ஹாஃபில் தான் அந்த அம்மா உள்ளே வர்றாங்க. அப்படித்தான் இந்த படத்துடைய திரைக்கதை அமைப்பே இருக்குது.
ஸோ பாட்டுக்கு ஒரு கதாநாயகி நம்ம ஜான்வி கபூர், ஃப்ளாஷ்பேக்குக்கு ஒரு ஆக்டர் நம்ம பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லி அங்கங்கே பேருக்கு ஒரு சில ஆக்டர்ஸ் உள்ளே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிரகாஷ் ராஜுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக வலுவாக எழுதப்பட்ட கதாபாத்திரம்லாம் கிடையாது. கதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், பின்ன அப்போ நடந்தது என்ன தெரியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதுக்காகவே வைக்கப்பட்டதுங்க அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தோணுது. கேரளாவிலேருந்து 2 ஆர்டிஸ்ட்டு, நம்ம ஷைன் டைம் சாக்கோ ஒன்று, நரேன் ஒன்று. அதே மாதிரி ஆந்திராவில் இந்த பக்கம் ஸ்ரீகாந்த், நம்ம முரளி சர்மா. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் வேணுமே, பின்ன பேன் இண்டியா படம்னு வச்சுட்டோமே, அதனால நம்ம ஒரு கலையரசன். அங்கே நார்த் இந்தியாவில் நம்ம சைஃப் அலி கான்னு சொல்லி ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் 2 பேரை பிடிச்சி வம்படியாக அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கோ இல்லையோ அதெல்லாம் முடியாது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கொடுத்து பண்ண வச்சுருக்காங்க. எந்த கதாபாத்திரமே ப்ராப்பராக எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. அதுக்கு காரணம் கதாபாத்திரங்கள் எதுவும் ப்ராப்பராக பெருசாக பல இடங்களில் பல கதாபாத்திரங்கள் எழுதப்படவே கிடையாது. அதுதான் உண்மை. அணியை பொறுத்தளவுக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு ரொமான்டிக் நம்பர், அது சூப்பரான பாட்டு. முதல்ல பாட்டாக வரும்போதே அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, ரொம்ப சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லேயும் ஒரு சில சீன்ஸுக்கெல்லாம் சும்மா அள்ளி எரிஞ்சிட்டு போயிருக்காப்புல, வேறு லெவலுக்கு கூஸ் பம்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தெரிக்குது. பட் ஒரு சில இடங்களில் ஒரு பக்கம் கேட்டால் ஜெயிலர் மாதிரி, இன்னொரு பக்கம் கேட்டால் நம்ம விக்ரம் மாதிரியே பல ஃபீலை நமக்கு கொடுக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அணி லைட்டாக அப்படி டெம்போவை ஏற்றி இறக்கிய வேறு மாதிரி சம்பவத்தை பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அதனாலே ஒரு வேளைக்கு நமக்கு அந்த ஃபீல் வருதோ என்னவோ தெரியல. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது, படம் ஆரம்பித்து 45 நிமிஷம் கழிச்சோம் இந்த கதை எதை தான் நோக்கி போகுது, ஏங்க என்ன தான் சொல்ல வர்றாங்க, இப்போ யாரையோ தேடி வந்தாங்க, அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போய் செங்கடலுங்கிறாங்க, அதுக்குள்ளே இவர் தான் கடலை காக்கிற தெய்வம் அப்படிங்கிறாங்க, எங்கெங்கேயோ போகுதே கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு என்ன தான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதே நமக்கு புரியாத அளவுக்கு விக்ஸு மாதிரி சுற்றி 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 ஒரே இடத்துல தான் இந்த வண்டி உருளுது. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு முக்கியமான காரணமே ஹீரோவும் சரி அந்த வில்லனும் சரி, இந்த 2 கதாபாத்திரங்களை தவிர வேறு எந்த கதாபாத்திரங்களுமே பெருசாக எழுதப்படவே இல்லை. அத்தனை ஃபீமேல் கேரக்டர்ஸ் இந்த கதைக்குள்ளே இருக்குது. எங்கேயுமே யாருனாலையும் எந்த ஒரு எமோஷன்ஸையுமே இந்த படத்தில் கிரியேட் பண்ணவே முடியலை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. எந்த ஒரு விஷயமே நடக்காமல், ஐயோ இவர்கிட்ட எப்படியாவது ஹீரோ மாட்டிடக்கூடாதுங்க, ஐயோ எப்படியாவது இந்த பிள்ளையை ஹீரோ காப்பாற்றிடணுங்க அப்படின்னு எந்த கதாபாத்திரத்தையுமே நமக்கு தோண மாட்டேங்குது. அதுதான் இந்த படம் உப்புக்கு ஜப்பானியாக போன மாதிரியே உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஓரட்டும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம பார்த்ததுக்கான முக்கியமான காரணமே இது தாண்டி. இந்த படத்தில் ரொம்ப சீரியஸான ஒரு படம் தான் இது. இதுக்குள்ளே இவங்க ஒரு சில காமெடியான விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, அதெல்லாம் காமெடி சீக்வன்ஸ் இல்லை, சீரியஸான சீக்வன்ஸு நமக்கு அது காமெடியாக வந்திருக்குது. உதாரணத்துக்கு சுறா படத்தில் மட்டும் தளபதி விஜய் கடலுக்குள்ளேருந்து முதல் இன்ட்ரோவில் தாவும்போது என்னங்க ரப்பர் செருப்பை போட்டு தாவறாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல நம்ம ஆளுங்க. நம்ம ஊரில் இப்படி இருக்க மாதிரியே அந்த ஊரில் நம்ம ஜூனியர் என்டிஆருமே கடலுக்குள்ளேருந்து ஒரு ஸ்லிப்பரை போட்டு தான் அவர் அங்கேருந்து தாவுறாப்புல. அப்படி ஒரு காட்சி நம்ம சுறா விஜயுடைய இன்ட்ரோ மாதிரியே இந்த படத்தில் அவருக்கு ஒரு காட்சி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் வில்லனும் சண்டை போடுவாங்க நைட்டு, எப்படியே மறுநாள் விடிஞ்சிரும், அது வரைக்கும் சண்டை போடுவாங்க. எனக்கு அந்த சீனு டப்புன்னு தியேட்டரில் நான் மட்டும் தான் விழுந்து சிரிச்சனா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம சாண்டா பண்ணுவாரே ஒரு காமெடி, அந்த மாதிரி என்னங்க நைட்லேருந்து காலைல வரைக்கவா சங்கீத ஸ்வரங்கள் ஏழேலழகா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க, எப்போ சண்டை முடியும்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஹைலைட் காமெடி என்ன தெரியுமா, ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு சீக்வன்ஸ் இது. அதாவது நம்ம பண்ணுறது எல்லாமே தப்பு, நம்ம உடம்புல ஓடுறதே தவறான ஒரு ரத்தம், இந்த ரத்தமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு கதாநாயகன் ஒரு வசனம் பேசுவாப்புல. அப்போ என்ன பண்ணணும், வழக்கமாக இந்திய சினிமா வரலாற்றுப்படி என்னப்பா பண்ணுவோம், நம்ம ஒரு கத்தி எடுத்து டக்குன்னு ஹீரோ தான் கையை கிழிச்சுப்பார், இந்த ரத்தமே எனக்கு வேண்டாம், இது தவறான ரத்தம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. இப்படி தான் இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் படத்தை. இந்த படத்தில் பக்கத்தில் நிற்கிற கலையரசனை குடியும் வச்சு அவர் முதுகில் கோடை போட்டு விட்டுருவோம் அப்பல ஜூனியர் என்டிஆர். பார்த்துக்கங்க சம்பவத்தை, இந்த ரத்தம் உடம்புல போடுறது தப்புனியோ, போடுறது இருந்தால் உன் உடம்புல போடியா, என் உடம்புல எதுக்கு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த சீனை பார்க்கும்போது. இந்த மாதிரி பல காமெடி சம்பவங்கள் இந்த படத்துக்குள்ளே அங்கங்கே இருக்கத்தான் செய்யுது. இது எல்லாமே போக இது ஒரு தெலுங்கு படம். வர தமிழ் படங்கள்லேயே எந்த லாஜிக்கும் கிடையாது, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெலுங்கு படத்திலலாம் போய் என்ன லாஜிக் தர்றது, அதனாலேயே லாஜிக் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் பல காட்சி அமைப்புகள் ரொம்ப செயற்கைத்தனமாக, சார் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க சார், இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டு தான் சார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு அங்கங்கே லைட்டாக நின்றுக்கிட்டே இருக்குது. எதுவுமே ரொம்ப ஆர்கானிக்காக நேச்சுரலாக ஒரு ஃப்ளோவில் உள்ளே அப்படி ஸ்டேஜிங் பண்ணப்பட்டு பக்காவாக வெளியே கன்சீவ் பண்ணப்பட்ட மாதிரியே ஒரு சில காட்சிகளில் நமக்கு ஃபீல் என்னவோ வரவே இல்லை. ஒரு செயற்கைத்தனம் அங்கங்கே படத்தில் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக சூப்பர்பாக ஒர்க் அவுட் ஆகியிருக்க வேண்டிய எமோஷன்ஸு அப்படி எப்படின்னு பல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான். என்னவோ இவங்க
ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதத்துலேயும் சரி, இவங்க கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதத்துலேயும் சரி, பெருசாக இந்த டீம் கோட்டை விட்டுருச்சு. என்னங்க எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போனோம், அதுவே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.